உங்க வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் இருந்தா உங்க கூட இருந்த கெட்டவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தமாம். பல்வேறு நபர்களுடன் உரையாடும் திறன்களை கொண்டிருப்பது முக்கியம் என்றாலும் உண்மையிலேயே நச்சுத்தன்மையுள்ள அல்லது மோசமான நபர்களுடன் கணிசமான அளவு நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுவது இரண்டையும் வீணடிக்கும் என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தேவைக்கு அதிகமாக விஷயங்களை கடினமாக்குகிறார்கள். மேலும் முரண்பாடுகளையும் பதற்றத்தையும் உங்களுக்குள் விதைப்பார்கள். எதிர்மறையான நபர்களுடன் உறவுகளை துண்டிப்பது எப்பொழுதும் எளிதல்ல என்றாலும் ஒருவர் கையாளுதல், விமர்சனம் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படலாம். அவற்றிலிருந்து வெளியேறுவது ஒருவரின் உணர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நச்சுத்தன்மையுள்ள நபர்களை வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவதே ஒருவர் செய்யக்கூடிய சிறந்த காரியம். எனவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து நச்சுத்தன்மையுள்ளவர்களை நீங்கள் விடுவித்தால் சரியாக என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள இக்கட்டுரையை படியுங்கள். வாழ்க்கையில் நாடகம் குறைவாக இருக்கும். மோசமான மக்கள் ஏமாற்று நாடகத்தை சிறப்பாக செய்வார்கள், மற்றவர்களையும் அதில் இழுக்க விரும்புவார்கள். யாராவது அவர்களுக்கு உதவி அல்லது ஆலோசனைகளை வழங்கினால் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. உண்மையில் அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அழுவதற்கான பரிந்துரையை புறக்கணித்து மற்றவர்கள் மீது மீண்டும் குற்றம் சாட்டுவார்கள். நச்சுத்தன்மையுள்ள நபர்களை விட்டு விலகி வருவது ஒருவரை அனைத்து நாடகங்களிலிருந்தும் விலக்கி அமைதியான மற்றும் சிந்தனைமிக்க வாழ்க்கையை வாழ உதவும். வாழ்க்கையை இன்னும் அனுபவிப்பீர்கள். ஒரு நச்சுத்தன்மையுள்ள நபர்களிடமிருந்து விடுபட்டவுடன் அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறலாம். வியத்தகு முறையில் இருந்து பிரிவது இறுதியாக ஒரு நபர் தனது சொந்த விதிமுறைகளில் அல்லது அவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளின்படி வாழ அனுமதிக்கிறது. இது வாழ்க்கையில் அதிக நிறைவு மற்றும் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கிறது. உங்கள் இலக்குகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை இன்னும் அழகாக வாழ விரும்புவீர்கள். சிறந்த ஒருவராக பரிணமிப்பீர்கள். நச்சுத்தன்மையுள்ளவர்கள் ஒரு நபராக நமது வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறார்கள். மேலும் சில வழிகளில் நம் நடத்தையில் எதிர்மறையை ஏற்படுத்துகிறார்கள். இந்த நச்சுத்தன்மையுள்ள உறவிலிருந்து வெளியேறி உங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெறும்போது நீங்கள் உண்மையில் ஒரு சிறந்த நபராகவும் நம்பிக்கையும் நேர்மறையும் நிறைந்தவராகவும் பரிணமிக்கிறீர்கள். நாம் கற்றுக்கொள்கிறோம், வளருகிறோம், நமது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு எது இன்றியமையாதது மற்றும் அவற்றை எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்துவது என்பதை புரிந்துகொள்ளத் தொடங்குகிறோம். இல்லை மற்றும் சரி என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். மற்றவர்கள் நமது ஆறுதல் மண்டலத்திற்குள் நுழைவதற்கும் நமது எண்ணங்களையும் நடத்தைகளையும் கையாளும் போது மட்டுமே உறவுகள் நச்சுத்தன்மையடைகின்றன. நச்சுத்தன்மையுள்ளவர்களை நம் வாழ்வில் இருந்து வெளியேற்றும்போது எல்லா விஷயங்களிலும் நீங்களே முடிவெடுப்பீர்கள். யாரை நமது ஆறுதல் மண்டலங்களுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பதை நாம் உண்மையில் தெரிந்து கொள்கிறோம். மற்றவர்களின் கருத்துக்களைப் பற்றி சிந்திக்காமல் உங்களுக்கு ஒத்துவராதபோது வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுடன் மீண்டும் இணைவீர்கள். நச்சுத்தன்மையுள்ள மக்கள் பெரும்பாலும் நாடகத்தில் கொடூரமான மற்றும் இரக்கமற்ற முறையில் ஈடுபடுகின்றனர். நச்சுத்தன்மையுள்ள நபருடன் ஒருவர் உணர்வுபூர்வமாக இணைந்திருந்தால் நச்சுத்தன்மையுள்ள நபரின் கடுமையான நடத்தையிலிருந்து அவர்களை பாதுகாக்க சில சமயங்களில் அவர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து தூரமாக இருக்க வேண்டியிருக்கும். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போய்விட்டால் ஒரு நபர் அவர்களின் பழைய நண்பர்களைச் சுற்றி இருக்கவும், அவர்களின் சமூக வட்டத்தை அதிகரிக்கவும், புதிய நபர்களை சந்திக்கவும், அவர்களுடன் அர்த்தமுள்ள உறவுகளை வளர்த்துக் கொள்ளவும் சுதந்திரம் பெறுகிறார்.